Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவியர், இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026க்கான புக் பேக்கில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1 மார்க்கில் நமக்கே தெரியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஓவராலாக நமக்கு 201 மார்க் பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 1 மார்க்னா ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா inertia of body depends on the mass of an object. Second impulse is equal to change of momentum. Third ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா both A and B. Fourth ஒன்றுக்கு force. Fifth ஒன்றுக்கு வந்து cycling. Sixth ஒன்றுக்கு வந்து unit of grams சொல்லும் போது நியூட்டன் கிலோகிராம் இன்வர்ஸ். செவன்த் ஒன்றுக்கு 19 × 10 to the power of 9. நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. நைன்த் ஒன்றுக்கு increase by 300%. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி both A and C. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2F, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பேரலல் பீம் ஆஃப் லைட், ஃபோர்த் ஒன்றுக்கு மேக்னிஃபிகேஷன் கான்வெக்ஸ் லென்சஸ் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி இன்ஃபினிட்டிவ், சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் -0.25, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா presbyopia bifocal length, 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, செகண்ட் ஒன்றுக்கு 0, தேர்ட் ஒன்றுக்கு டி, ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் டி அண்ட் பிஇ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் கரண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் தட் மீன்ஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். தேர்ட் ஒன்றுக்கு வந்து க்ளோசிங் த சுவிட்ச் கம்ப்ளீட் த சர்க்யூட். ஃபோர்த் ஒன் கிலோவாட் ஹவர் இஸ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஃபிஃப்த் யூனிட்டில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒன்றுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் த ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஆடிபிள் டு த ஹியூமன் இயர் 20 கிலோஹெர்ட்ஸ். ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 0.02752, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ், செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 25 மீட்டர். நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆல் த எபோ. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் ஐரன் கியூரி. ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ரேடியோ கோபால்ட் ஐசோட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, செவன்த் ஒன்றுக்கு லெட் அப்ரான்ஸ், எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, நைன்த் ஒன் புரோட்டான் செயின் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூசன். டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 8,4 காம்னி ரியாக்டிவ்ஸ் லொக்கேட்டட் த கல்பாக்கம். டுவெல்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஆட்டம் அண்ட் மாலிகுல் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஆட்டமிக் மாலிகுல், தேர்ட் ஒன்றுக்கு 2.24 லிட்டர், ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 14 கிராம், ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, செவன்த் ஒன்றுக்கு வந்து 22.4 லிட்டர், எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 20 புரோட்டான் 20 நியூட்ரான், நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 32 கிராம், டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 6.023 × 10 to the power of 23. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அந்த கிளாசிஃபிகேஷன் 7, அதில் பீரியட்ஸ் வந்து 7, அதே மாதிரி குரூப்ஸ் வந்து 18, பேஸ் ஆஃப் மாடர்ன் பீரியடிக்லாம் ஆட்டமிக் நம்பர். தேர்ட் ஒன்றுக்கு வந்து 17th தட் மீன்ஸ் வந்து ஆலஜன் ஃபேமிலி 17th. ஃபோர்த் ஒன்றுக்கு ரிலேட்டிவ் பீரியட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஃபிஃப்த் ஒன் ரஸ்ட் வந்து Fe2O3 XH2O. சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ரெடியூசிங் ஏஜென்ட், செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கால்வனைசேஷன், எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஹீலியம், நைன்த் ஒன் நியான் ஷோஸ் ஆப்ஷன் பி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான், டென்த் ஒன்றுக்கு அமல்காம் Hg மெர்க்குரி. சொல்யூஷன் லெசன் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஹோமோஜீனியஸ், செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 2, தேர்ட் யூனிவர்சல் சால்வெண்ட் வாட்டர், ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் இஸ் நேச்சுரல் சொல்யூஷன், ஃபிஃப்த் ஒன் சல்பரின் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை சல்ஃபைட். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன்றுக்கு இன்க்ரீசஸ், செவன்த் ஒன்றுக்கு 11 கிராம், எயித் ஒன்றுக்கு 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால் இன் 75 மில்லிலிட்டர் ஆஃப் வாட்டர். டெலிகன்ஸ் இஸ் டியூ டு ஸ்ட்ராங் அஃபினிட்டி ஆஃப் வாட்டர். டென்த் ஒன்றுக்கு சிலிக்கா ஜெல். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபஸ்ட் ஒன் காம்பினேஷன் ரியாக்ஷன், செகண்ட் ஒன் போட்டோலைசிஸ்னாவே லைட்டு, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஒன்றுக்கு ப்ரிசிபிடேஷன், ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, நைன்த் ஒன் ரொம்ப முக்கியமான 1 × 10 to the power of -11 மோல். அதுக்கப்புறம் டென்த் ஒன்றுக்கு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் ஃபஸ்ட் ஒன்றுக்கு அல்கீன், செகண்ட் ஒன் வந்து ஆல்கஹால் ரொம்ப முக்கியமான, தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஏர், ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கம்பஸ்டன் ஆஃப் எத்தனால், சிக்ஸ்த் ஒன் ரெக்டிஃபை ஸ்பிரிட்ஸ் வந்து 95.5%, செவன்த் ஒன் அனஸ்தட்டிக் வந்து ஈத்தர்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎஃப் வந்து ஃபேட்டி ஆசிட், நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ இட் இஸ் எ சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஃபஸ்ட் ஒன் காஸ்பின் ஆசிட் என்டோட்டர்ம், செகண்ட் ஒன் த என்டாச் கண்டிஷன் ஸ்டெம், தேர்ட் ஒன்றுக்கு கன்ஜாயின்ட், நெக்ஸ்ட் எத்தில் ஆல்கஹால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியம் மேட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கிரப் சைக்கிள் டேக் பிளேஸ், அது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ்னா H2O ஸ்பிளிட்டர். அதுக்கப்புறம் ஆர்கானைசேஷன் ஆஃப் அனிமல்ஸில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு லீச்சஸ் லொக்கமேஷன் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ், செகண்ட் ஒன்றுக்கு செக்மெண்ட் ஆஃப் லீச்சஸ் ஆர் வந்து மெட்டாமர்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நர்வஸ் சிஸ்டம், பேரிங்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த பாடி ஆஃப் லீச்சஸ் வந்து 33 செக்மெண்ட், மேமல்ஸ் ஆர் வார்ம் பிளட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14th லெசன் ஃபஸ்ட் ஒன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ் ஆல் ஆஃப் த எபோ, செகண்ட் ஒன் சைலம் அதாவது பார்த்தீங்கன்னா சைலம் வந்து வாட்டர், வந்து ஃப்ளோயை வந்து ஃபுட்டு, டிரான்ஸ்பிரேஷன் தட் இஸ் லாஸ் ஆஃப் வாட்டர், ரூட் டயர்ஸ் வந்து போத் பி அண்ட் சி. அதுக்கப்புறம் ஆக்டிவ் டிரான்ஸ்பர் த வால் ஆஃப் ஹியூமன் ஆர்ட்ஸ் மேட் அப் ஆல் ஆஃப் த எபோ தட் மீன்ஸ் டியூரோமீட்டர், என்டோகார்டியம், எபிகார்டியம், மைக்கோகார்டியம். செவன்த் ஒன்றுக்குன்னு ஆட்ரியம் வென்ட்ரிக்கல் ஆர்டரி வெயின். எயித் ஒன்றுக்கு ஓ குரூப், ஆர்ட் ஆஃப் ஆர்ட் இஸ் கால்டு எஸ்ஏ நோட். டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி
நர்வஸ் சிஸ்டத்துக்கு பைபோலார் வந்து ரெட்டினா ஆஃப் ஐ, செகண்ட் ஒன்னுக்கு வந்து பிரெயின், தேர்ட் ஒன்னுக்கு வந்து ரெசிப்டர் ஸ்பைனல் கார்ட் மசில்ஸ், அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து டுவார்ட்ஸ் அவே ஃப்ரம், நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூராமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கிரானியல் நர்வ் 12, அந்த தென் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் நர்வ் வந்து 13. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 6th ஒன்று ரெஃபர் பண்ணிங்க. 7th ஒன்னுக்கு வந்து அப்பரண்ட் ஆஃப் நியூரான், அதுக்கப்புறம் கார்பஸ் கலோஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஆஃப் டிரான்வெர்ஸ் ஆக்சான், வாமிட்டிங் சென்டர் மெடுலா அப்ளங்கேட்டா முகுலம், நெர்வஸ் செல்ஸ் டூ நாட் பொசஸ் சார்கோலிமா. நெக்ஸ்ட் 12th ஒன்னுக்கு ஹைப்போதலாமஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜிம்பர்லின் காசஸ் எலாங்கேஷன் ஆஃப் டுவார்ட் பிளான்ட்டு, செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஜிம்பர்லின், தேர்ட் ஒன் 2,4-D. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து எஃப்டபிள்யூ இவெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்ஹெச் செக்ரேட்டரி ஆன்டீரியர் பிட்யூட்ரி. 6th ஒன்னுக்கு சலிவரி கிளாண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்தா பேன்கிரியாஸ் ஆக்டஸ் என்டோகிரைன் அண்ட் எக்ஸோகிரைன், மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷனில் ப்ரியோஃபைலம் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஈஸ்ட், தேர்ட் ஒன் சைக்கோட், ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். த எசென்ஷியல் ஆண்ட்ரோசியம் மேல் பார்க், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைனோசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்க். 5th ஒன்னுக்கு லார்ஜஸ்ட் ஃபெதரி ஸ்டிக்மா, 6th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் செல். நெக்ஸ்ட் 7th ஒன்னுக்கு வந்து தே கிவ் ரைஸ் டு கான்ஸ். அதுக்கப்புறம் 8th ஒன்னுக்கு வந்து எபிடிமிஸ். அதுக்கப்புறம் வந்து 9th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செர்டோலிஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட்டட் பை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன்று காப்பர் டி. நெக்ஸ்ட் ஜெனடிக் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ரெஸ்பான்சிபிள் கேரக்டர் 9:3:3 இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், தேர்ட் ஒன்னுக்கு சென்ட்ரோசோம், ஃபோர்த் ஒன்னுக்கு சப் மெட்டாசென்ட்ரிக், ஃபிஃப்த் ஒன்னுக்கு சுகர் பாஸ்பேட். அதே மாதிரி ஓகசாகி ப்ரெக்னென்ட் ஜாயின் டிஎன்ஏ லிகேஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். 7th ஒன்னுக்கு 22 பேரஸ் ஆஃப் ஆட்டோசம், 1 பேர் ஆஃப் அல்லோசம். 8th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரோபலாய்டு. அதுக்கப்புறம் 19th லெசன் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாமார், தேர்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த எபோ, ஃபோர்த் ஒனுக்கு ரேடியோ கார்பன் மெத்தட் தான் வந்து ஃபோசில்ஸு, எத்தனோ பாட்னி ஹோஸ்பர்கர். அதுக்கப்புறம் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் மாஸ் செலெக்ஷன், பூஷா கோமல் கவுப்பி தட்டை பயிர், தேர்ட் இமிக்ரி வந்து வீட்டு, ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஐஆர் மிராக்கல் ரைஸ் IR8. இது வந்து ராங்காக மார்க் ஆகிருக்கு. 4வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மிராக்கல் ரைஸ் தான் IR8. 5th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனிக்ல, RDNA வந்து பார்த்தீங்கன்னா ரீகம்பினேஷன் ஆஃப் வெக்டாரியா, இதுவே ராங்காக இருக்குது. 7th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. 8th ஒன்னுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். 9th ஒன்னுக்கு வந்து ஜென்ரலி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். 10th ஒன்னுக்கு ஆப்ஷன் இது மாற்றி மார்க் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் டிசீஸில் ஃபஸ்ட் ஒன்னுக்கு நிக்டோடைன், வேர்ல்டு நோ டொபேக்கடே May 31. தேர்ட் ஒன்னுக்கு வந்து டிஃப்ரெண்ட், தேர்ட் ஒன் ரெஃபர் பண்ணிக்க. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லிம்போமா. எக்ஸஸை பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்கஹால் லீட்ஸ் லிவர், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராங்கா மார்க். 5th ஒன்னுக்கு லிவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th அப்படியே பார்த்துட்டு வாங்க. மெட்டாஸ்டாட்டிஸ் வந்து மேலிக்னன்ட் டியூமர். அதுக்கப்புறம் 9th ஒன்னுக்கு வந்து டயபிட்டிஸ் மெலிடஸ். லிவர் தான் வந்து அதிகமாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் இமிடியட்லி ஆஃப்டர் ட்ரிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் பாதிக்கும். ஆப்ஷன் டி இதுவும் மார்க் ஆயிருக்கு. 22nd லெசனுக்கு ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் வந்து ஆல் ஆஃப் த எபோ. அதுக்கப்புறம் அஃபாரஸ்டேஷன், சாயில் எரோஷன், அஃபாரஸ்டேஷன், ரெனோவபிள் சோர்சஸ் ட்ரீ, லோ ரெயின்ஃபால், எக்ஸஸ் விண்ட் எனர்ஜி. அதுக்கப்புறம் காமன் எனர்ஜி சோர்சஸ் வந்து வுட் அண்ட் அனிமல் டங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க 1 மார்க்கெல்லாம். குளோபல் வார்மிங் காசஸ் மெல்டிங் ஆஃப் கிளேசியர்ஸ். அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கிரியேட் அனிமேஷன் ஸ்க்ராச், ஆல் ஃபைல்ஸ் ஃபோல்டர், பில்டு ஸ்கிரிப்ட் ஏரியா, எடிட் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் எடிட்டர், அதுக்கப்புறம் பிளாக் மெனோ. ஓவராலாக இதில் நம்ம வந்து பார்த்துருக்க எல்லா 1 மார்க்கு புக் பேக்கில் இருக்க 1 மார்க் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். புக் பேக் 1 மார்க் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 1 மார்க் புக் பேக்கில் வந்து கேட்பாங்க. கட்டாயம் உங்களுக்கு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்து எல்லா கேட்டகரிக்கும் வீடியோ அப்லோட். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புக் பேக்கு, புக் இன்சைடு 1 மார்க்கு, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க வீடியோஸ் நல்லா கோத்ரூ பண்ணிங்களா பிளேலிஸ்ட் எல்லாமே கொடுத்தோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். And also I wish you all success to score high marks in the 10th standard science public examination 2026. All the best students. Okay, thank you, bye.